Morning, praise Lord. Welcome to this video. கத்தர் காலையிலேயே என்னை எழுப்பி இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளின் திட்டத்தை எனக்கு கொடுத்து ஐடியா கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் எனக்கு பிடித்த விதத்தில் நான் சீராக வாழறதுக்கு எனக்கு கத்தர் உதவி செய்கிறாரு. அதை நான் சாட்சியாக சொல்ல விரும்பினேன். ஏன்னா சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நிறைய பேர் எப்படி வாழறதுன்னு தெரியாமல் தூக்கில் தொங்கிடுறாங்க. அதுமாரி எப்படின்னா அந்த எதிரிகள் இருக்காங்க. சிறு வயதில் இருந்து நான் அப்படி பார்த்து வரேன். நம்ம ஹாப்பியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு கண்ட்ரி நல்லா இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு கண்ட்ரி நினைக்குது. அதேமாரி அந்த பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேற கசின்ஸு நினைக்க முடியும். ஏன்னா அவங்களோட நீங்கள் பெட்டராக இருக்கீங்க, நிறைய மார்க் வாங்கியிருக்கீங்க, அது மாதிரி ஏதோ இருக்கும் அவங்களுக்கு, அல்லது யாரோ அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு. அதனால் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா அந்த ஜெபிக்காமல் இருக்கிறதுனால தான். ஸோ மோஸ்ட்லி நான் ஐ டிபெண்ட் ஆன் த சர்ச் ஃபார் மை ப்ரேயர் லைஃப். அது மாதிரி இருக்கும்போது ஸோ இவங்க அதெல்லாம் ஸ்டடி பண்ணி சர்ச்சே இல்லாத ஒரு தண்ணி இல்லாத காடு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இடத்துக்கு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. அல்லது எங்கேயுமே இப்போல்லாம் சர்ச்சஸ் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக என்ஜினியர்ஸ் அப்படின்னா ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா அவங்க ஏற்படுத்தணும். தமாஷா சொல்லுவாங்க, நரகத்தில் ரொம்ப ஹாட்டாக இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஏசி பண்ணிட்டாங்க. ஸோ என்ஜினியர்ஸ் போயிட்டு அங்கே கூலாக ஏசி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தமாஷ் கதை இருக்கு. ஸோ இல்லை அப்படின்னா ஏற்படுத்துறது. ஸோ அதுதான் என்னுடைய வேலை. ஸோ அதுக்கெல்லாம் முடிவே கிடையாது. ஸோ நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ஒர்க்கு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு. ஆத்மாதாயம் அப்படின்னா அது மாதிரி எண்ட்லெஸ் வேலை. இட் இஸ் ஆல்சோ சேஃப். ஏன்னா பாவம் செய்யாது இருக்க கத்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. பாவத்தினால்தான் நம்ம அதுமாரி ஜெயிலுக்கு போகவோ இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகவோ நேரிடுது. செய்யாமல் இருந்தால் நம்ம அதில் தப்பிச்சுக்கலாம். ஸோ ஐ டிபெண்ட் ஆன் த சர்ச் சரியில்லை அப்படின்னா அதுக்காக ஜெபித்து அதனுடைய சரி பண்ணுறது என்னுடைய வேலை. ஸோ நம்ம நாட்டில் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இருக்காராம்மா, லக்ஷ்மி மிட்டல் அது பேர் சொல்கிறாங்க. எந்த கம்பெனி அதான் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து அதை வாங்கிட்டு வரான். முக்கியமாக அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியே வாங்கிட்டு வரான். ஸோ அந்த நஷ்டத்துக்கு காரணமான ஒவ்வொரு காரணத்தையும் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி இப்போ நிறைய தொழிற்சாலைகள் அவருக்கு சொந்தமாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுமாரி ஒரு இரும்பு பட்டாம்பூச்சியாக நம்ம இருக்கலாம். லேடிஸ் கதவுக்கு பின்னாடி தான் நிற்கணும்னு கிடையாது, கையெழுத்து போட தெரியாது அவங்கள நிற்கணும்னு கிடையாது. நம்மளும் படிக்கலாம், நம்ம வேலைகளை செய்யலாம். இதில் ஜபத்தின் மூலம் எனக்கு சாத்தியமாக ஆகியிருக்கேன். ஸோ ஈவன் தோ ஐம் ரிட்டையர்ட், ஐம் பர்சூவிங் திஸ் டைப் ஆஃப் லைஃப். அதை தான் நான் சாட்சியாக சொல்ல